ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்த்தண்ண குக்கிங். இன்னைக்கு நம்ம மார்த்தண்ண குக்கிங்ல எல்லாரும் விருப்பப்படுற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். பால்கோவா. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 10 கேஷ்யூ நட் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 3/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைனா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா ஃபைனா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பால்கோவா பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அகலமான பேன் பார்த்து எடுத்துக்கோங்க, அப்பதான் சீக்கிரமா ரெடி ஆகும். 1 கப்பு மில்க் பவுடர், பால் பொடி சேர்த்துருக்கேன். அப்புறமா நம்ம ஃபைனா பொடிச்சு வச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 கப்பு பால் சேர்த்துருக்கேன். பால் கொஞ்சம் கட்டியான பால் எடுத்துக்கோங்க. காய்க்காத பால் தான் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால்னாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு எந்த கட்டையும் இல்லாதது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த கட்டையும் இல்லாதது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சா போதும். லோ டு மீடியம்ல வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியே விட்டுக்கோங்க. அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. இந்த பால்கோவா ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம். எனக்கு கரெக்டா 20 மினிட்ஸ் தான் ஆச்சு இது பண்ணி எடுக்கிறதுக்கு. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிள்ளைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பால்ல மட்டும் பண்றதா இருந்தா ரொம்ப டைம் ஆகும். இப்போ நம்ம மில்க் பவுடரும் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமா ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜ் ஆகும்போது நெய் சேர்த்துக்கலாம். நெய் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
பாருங்க, இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துல நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. பண்ணி வச்சிருக்கிற பால்கோவாவை இதுல சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கேப் எதுவும் இல்லாதது மாதிரி பார்த்துக்கோங்க. சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க. மாத்திட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த சைஸ்ல உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க கத்தியில கட் பண்ணும்போது கத்தியில எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு எண்ணெய் சேர்க்காததுனால கரெக்டான லெவல்ல கிடைக்கல. நீங்க கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. கத்தியில எண்ணெய் தேய்க்காம இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனாலும் ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பால்கோவா கூட பாதாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு இது பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலா பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம். அது உங்க விருப்பம். பாருங்க, ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சாச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மார்த்தாண்ட குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.